கர்த்தருடைய உறவுல நாம என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்கள்ல கர்த்தர் தாமே அநேக திருச்சபைகளுக்கு திருச்சபைகள் ஊழியர்களுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உறவில், கர்த்தருடைய உறவில் அன்பில் இருந்து செய்யக்கூடிய ஊழியர்கள் கம்மி. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு எழுப்புதலை அனுப்ப வேண்டும். கர்த்தர் இங்க இருக்கிறதான அன்னை எல்லா மக்கள் மத்தியிலும் கண்ணு தெரியாதவர்கள் மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் காற்றை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? ஊற்ற வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் இடையே ஒரு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்க்கிறதான வேலையில மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கிறது, சமுத்திரம் ஆழமானது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் கர்த்தர் போடுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் இல்லையா? நாம் செய்ததான ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக என்ன செய்த எல்லா பாவத்தையும் when we come to the presence of God, when we confess the sin, நாம் எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து நாம் அறிக்கை இடுகிறோமோ, நம்முடைய மனதை உணர்ந்து உண்மையான நிலவரத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்துல அந்த கர்த்தாவே நாம் ஒரு பாவமான அப்படி நம்ம அறிக்கை இடும் பொழுது நம்ம பாவத்தை என்ன செய்கிறாரா? அவர் ஆழத்துல தூக்கி போடுகிறார். அல்லேலூயா. அந்த பாவத்தை அவர் நினையாது இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் என்னோடு ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடி ஐக்கியம் வைத்ததான ஒரு சகோதரன் தான். நாங்கள் பேசியிருக்கோம், பழகியிருக்கோம்.